பிளைண்டா எனக்கு இவரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற காரணத்திற்காக இங்க வாக்களிக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒவ்வொரு வாக்குக்கும் வேல்யூ இருக்கு, ஒவ்வொரு வாக்குக்கும் வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளணும். இந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே அண்ணன் சீமான் வரமாட்டாரு. ஏன் வரமாட்டாருன்னா, நான் சீமான் அவர் பேசுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா ஒரு கட்சி நடைமுறைக்குள்ளேயே ஜனநாயகம் இல்லை. சீமான் ஓட்ட விஜய் வாங்கினாலும் விஜய் ஓட்ட சீமான் வாங்கினாலும் இளைஞர்கள் என்ற பதத்தில் இருக்கக்கூடிய இளம் வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள் சிந்தித்து வாக்களிக்க வேணும் அப்படிங்கிறதா என்னுடைய. அது விஜய் ரசிகர்கள் தான் யோசிக்க வேண்டும். ஆமா. அடுத்ததாக இப்போ விஜய் அறிவித்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள், அந்த வேட்பாளர்கள் பட்டியலில் முக்காவாசி பேர் பல்வேறு குற்ற வழக்குகள் வாங்கினதாகவும், பிஜேபி கட்சியில் சீட்டு கிடைக்காமவும், ஏடிஎம் கட்சியில் சீட்டு கிடைக்காதவும், விஜய் கிட்ட வந்து சீட்டு கிடைச்சதாகவும் நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வழக்கமாக எல்லா கட்சியும் பண்ணுற விஷயம் தான். ஒரு கட்சியில் அதிருப்தியான ஆட்கள் வெளியேறினாங்கன்னா இன்னொரு கட்சியில் சீட்டு கொடுக்குறது அது நார்மலாக இந்த ரெண்டு கட்சிக்குள்ளே நடக்கும். ஆனால் விஜய் ஒரு மாற்றத்தை நோக்கி வரும்போது அதுலேயும் இதே மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது தானே? இல்லை, அதை வந்து நம்ம ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டியது. எல்லா கட்சியும் நடக்கிறது தான். மாற்றம் முன்னேற்றம்னு வந்தவங்களும் அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் குற்ற வழக்குன்னு வரும்போது வெறும் குற்ற வழக்கு பார்க்கக்கூடாது. குற்ற வழக்கில் 2 விதமாக பார்க்கணும். கிரிமினல் அஃபென்ஸ் அல்லது சிவில். இந்த கிரிமினல் அஃபென்ஸ் சிவில் அஃபென்ஸுக்குள்ளேயே மக்களுக்கான போராட்ட வழக்கா, தனிநபர் ஒழுங்கு நடவடிக்கைகள், தனிநபருடைய நடவடிக்கைகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வழக்கா? ஒழுங்கு நடவடிக்கை தான் இருக்கு. அப்படி இருந்ததுன்னா அப்படியான ஆட்களை வச்சுட்டு என்ன நீங்க மாற்றத்தை கொடுக்க முடியும்? ஒரு கொலைகாரனை வச்சுக்கிட்டு, ஒரு கஞ்சா வியாபாரி வச்சுக்கிட்டு, ஒரு ஹியூமன் டிராஃபிக் பண்றவனை வச்சுக்கிட்டு, சாதி சங்க தலைவரை வச்சுக்கிட்டு நீங்க என்ன மாற்றம் சொல்லிட முடியும்? அதாவது இதெல்லாம் மற்ற கட்சிகள் இருக்கு அப்படின்னு தானே நீங்க கிளைம் பண்றீங்க. அப்போ உங்க கட்சி வேட்பாளருக்கு வந்து அப்போ செலவு பண்ற யார் வேணாலும் என்ன குற்றப்பின்னணி தேர்ந்தெடுத்து வேட்பாளர்களை தேர்வு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த வேட்பாளர்கள் அவருடைய தேர்வு தவறானதுதான். சிவியரான குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை ஒரு வேட்பாளராக தேர்வு செய்கிறார் என்று சொன்னால் அது வந்து அவர் மாற்றத்திற்கான எந்த முகாந்திரமும் அவர்கிட்ட கிடையாது அப்படிங்கிறது தான் நாம புரிஞ்சுக்கணும். எங்க கொலைகாரன் வச்சு என்னங்க மாற்றத்தை கொடுப்பீங்க? அவர் எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா என்ன பண்ணுவாரு? கூலிப்பட வேலை பார்க்குற ஒரு எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா என்ன பண்ணுவார்? இன்னும் ஃப்ரீடமா அரசு இயந்திரத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டு இன்னும் நடக்கும் அதெல்லாம்.